கார்த்திக் தீபா சீரியல் அக்டோபர் 7ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொமோ பற்றின ரிவ்யூ தாங்க நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்டு இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கார்த்தி வந்துட்டு நேராக கீதாட்ட, இங்கே பாருங்க கீதா, தீபா எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் தீபாவை பற்றி தான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். அதனால உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக தான் இருக்கும் அப்படின்னு. அதுக்கு கீதா சொல்கிறாங்க, ஆமாம் சார், தீபா எப்படியெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. தீபா ரொம்ப பொலைட்டாக பேசுவாங்க, அமைதியாக இருப்பாங்க, அது மட்டும் தானே சார் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் அது மட்டும்தான். நீங்கள் ரொம்ப பொலைட்டாக பேசினாலே போதும், தீபான்னு எல்லாருமே நம்பிடுவாங்க அப்படின்னு. இது கேட்டதோட கீதாவும், சரிங்க சார், நான் வீட்டுக்கு பின்பக்கமாக தீபா மாதிரி ரெடியாக இருக்கிறேன், நீங்கள் வந்துட்டு பிக்கப் பண்ணிடுங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும், சரிங்க கீதா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்தி வெளியில் வராரு. அப்போ அபிராமி இருக்காங்க. அபிராமி நேராக கார்த்திகிட்ட, என்னப்பா கார்த்தி, தீபாவை தேடுறதுக்கு கிளம்பிட்டியாப்பா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம்மா, எப்படியும் தீபாவை இன்னைக்கு கண்டுபிடிச்சிருவேனே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, எனக்கும் அதே நம்பிக்கை தான்ப்பா, நீ தீபாவை இன்னைக்கு கண்டுபிடிச்சிருவேன்னு எனக்கும் அதே நம்பிக்கை தான் இருக்குது அப்படின்னு. ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, ஆமாம், நம்பிக்கை இருக்குது, தும்பிக்கை இருக்குது, நீங்கள் எப்படியும் இன்னைக்கு தீபாவை கூட்டிகிட்டு வர மாட்டீங்க அப்படின்ட்டு அந்த ஐஸ்வர்யா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா, நேராக ஐஸ்வர்யாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே போகிறாரு. இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு சந்தேகம், எதுக்கு இப்போ கார்த்தி நம்மளை பார்த்து முறைச்சிக்கிட்டு போகிறான் அப்படின்னு ஐஸ்வர்யாவுக்கு டவுட் வருது. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக கார் எடுத்துகிட்டு வெளியில் போகிறாரு. வெளியில் போயிட்டு நேராக அந்த ஐஸ்வர்யா கீதா இருக்காங்கல்ல, அவங்கள வந்துட்டு பிக்கப் பண்ணுறாங்க. அப்போ நம்ம கீதா வந்துட்டு நேராக தீபா மாதிரி ரெடியாக இருக்காங்க. கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், கடைசியாக தீபா வந்துட்டு தலையில் அடிபட்டிருந்தாங்க, அதனால தலையில் கட்டு போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தீபா மாதிரியே தலையில் கட்டு போட்டுக்கிடுங்க அப்படின்னு. இது கேட்டதோட கீதாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தீபா மாதிரியே தலையில் கட்டு போட்டுக்கிறாங்க. கார்த்தி கேட்குறாரு, நீங்கள் என்னெல்லாம் பேசலாம் அப்படிங்கிறத தயார் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, சார் எல்லாமே ரெடியாக இருக்குது, நான் இன்னைக்கு பேசுகிற பேச்சில் கண்டிப்பாக ஐஸ்வர்யா அவங்க வாயில் இருக்கிற உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க அப்படின்னு. இது கேட்டதோட அந்த கார்த்தியும், சரி ஓகே, நீங்கள் பேசுகிற பேச்சில் தான் இருக்குது இன்னைக்கு அந்த ஐஸ்வர்யா என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு வெளியில் வரணும் அப்படின்னு. இது கேட்டதோட கீதா சொல்கிறாங்க, சார் நான் பார்த்துக்கிறேன் சார், என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டிங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா கார்த்தி சொல்கிறாரு, நான் ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன், அப்போ தான் அம்மா கரெக்டாக எல்லாருக்கும் சொல்லுவாங்க, அப்போ ஐஸ்வர்யா ஒரு பதட்டத்தோடு இருப்பாங்க அப்படின்னு. இது கேட்டதோட கீதாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு நேராக வீட்டுக்கு கால் பண்ணுறாரு. அப்போ அபிராமி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுப்பா கார்த்தி அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு, அம்மா தீபா எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னப்பா கார்த்தி சொல்கிற அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம்மா, தீபாவை கூட்டிக்கிட்டு 5 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன், நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுங்க அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமியும், சரிப்பா, நான் உடனே எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன்ப்பா, ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ மீனாட்சி கேட்குறாங்க, அத்தை என்னத்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது, என்ன சந்தோஷமான விஷயத்த அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, மீனாட்சி, ஐஸ்வர்யா எல்லாரும் வாங்க அப்படின்னு. எல்லாரும் பக்கத்தில் வராங்க. அப்போ மீனாட்சி கேட்குறாங்க, சொல்லத்த என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி தீபாவை கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா அதிர்ச்சியாகி, என்னத்தை சொல்கிறீங்க, கார்த்தி தீபாவை கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஆமாம் ஐஸ்வர்யா, கார்த்தி தீபாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் வந்துடுவாங்க, மீனாட்சி வெயிட்டு, ஆரத்தி ரெடி பண்ணிட்டு வாமா அப்படின்னு. மீனாட்சியும் ரொம்ப சந்தோஷமா, சரித்த உடனே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சாமி ரூமுக்கு போயிட்டு ஆரத்தி ரெடி பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வராங்க. அபிராமி சொல்கிறாங்க, எல்லாரும் வாங்க, வெளியில தான் கார்த்தி தீபாவும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு எல்லாரும் நிற்கிறாங்க.
அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அத்தை உண்மையை தான் சொல்கிறீங்களா, கார்த்தி தீபாவை கூட்டிகிட்டு வராரா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறத கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, ஏன் ஐஸ்வர்யா தீபா கடைசி வரைக்கும் வீட்டுக்கு வரமாட்டான்னு நினச்சிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சேச்சே அப்படியெல்லாம் இல்லைத்த, தீபா எப்போ வருவாங்கன்னு தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாரு. அபிராமி ரொம்ப சந்தோஷமா ஆரத்தி எடுத்துக்கிட்டு வெளியில் வராங்க. அப்போ மீனாட்சியும் வராங்க. மீனாட்சி வந்துட்டு நேராக தீபாவுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வரவேற்கிறாங்க. வா தீபா, நீ வந்த பிறகுதான் இந்த வீடு களை கட்டின மாதிரி இருக்க போகுது அப்படின்னு. தீபா இங்கேருந்து தீபா இத்தனை நாளும் நீ எங்கம்மா இருந்த, இதுக்கம்மா வீட்டுக்கு வராமல் இருந்த அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை சூழ்நிலையால தான் என்னால் வெளியில் வர முடியலத்த அப்படின்னு. அபிராமி கேட்குறாங்க, அப்படி என்னதாம்மா ஆச்சு அப்படின்னு. தீபா சொல்கிறாங்க, அத்தை அதை பற்றி என்னால் இப்போ சொல்ல முடியாது, அதுக்கு முன்னாடி நான் ஒருத்தர்கிட்ட பேசணும் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா பயத்தில் நிற்க, அப்போ கார்த்திக் கேட்குறாரு, ஏன் தீபா நீ யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிற அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நான் ஐஸ்வர்யா கிட்ட பேசணும் தனியா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க, ஏன் தீபா என்கிட்ட நீ என்ன பேச போகிற அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, ஏன் அண்ணி, ஏன் அக்கா உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சரி தீபா என்கிட்ட தனியாக பேசணும்னா பேசு, எந்தவித ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. அபிராமி கேட்குறாங்க, ஏன் ஐஸ்வர்யா நீ என்ன வந்துட்டு தீபாட்ட பேசணும், தீபா நீ என்ன தீபா ஐஸ்வர்யா கிட்ட பேச போற, எதுவா இருந்தாலும் இங்கேயே பேசிக்கிடுங்களேன் அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. அம்மா ஏதோ தனியா பேசணும்னு சொல்றாங்க, பேசட்டுமே அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமியும் சரிப்பா அப்படின்னு சொல்ல, நேரா நம்ம கீதா வந்துட்டு நேரா ஐஸ்வர்யாவை கூட்டிக்கிட்டு மாடிக்கு போறாங்க. அங்க போனதோட தீபா கதவை சாத்துறாங்க. ஐஸ்வர்யா கேக்குறாங்க, இப்ப எதுக்கு தீபா கதவை சாத்துற அப்படின்னு. தீபா சொல்றாங்க, ஏன் அக்கா இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆகிரும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, சரி தீபா அப்படின்னு. அப்ப தீபா கேக்குறாங்க, எதுக்காக என் வாழ்க்கையில மட்டும் இப்படி விளையாடுறீங்க, உங்களுக்கு நான் அப்படி என்ன துரோகம் பண்ணேன் அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, சாரி தீபா, நான் வந்துட்டு உன் மேல உள்ள கோவத்துலையும் பொறாமையிலையும் தான் நான் உன்னைய மலையிலேருந்து பிடிச்சி தள்ளிவிட்டேன், என்ன மன்னிச்சிரு தீபா அப்படின்னு. இதை கேட்டதோட கீதா அதிர்ச்சி ஆகுறாங்க, அடி பாவி இதுக்குதான் ஆரம்பத்துல என்ன பார்த்து பயந்துகிட்டு இருந்தியா அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி என்ன பண்றாருன்னா நேரா அபிராமியை பார்த்து, அம்மா இப்ப வந்திருக்கிறது தீபா இல்லம்மா கீதா அப்படின்னு. அப்ப மீனாட்சி சொல்றாங்க, என்ன தம்பி சொல்றீங்க அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, ஏன்பா இந்த நாடகம், எதுக்கு கீதாவை தீபா மாதிரி வேஷம் போட்டு கொண்டு வந்திருக்க, எதுக்காக கீதா ஐஸ்வர்யாவை தனியா கூட்டிட்டு போயிருக்காப்பா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, எல்லாம் இதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு போனை ஆன் பண்ணி வைக்கிறாரு. அப்ப கார்த்தி அபிராமி கேட்குறாங்க, யாருப்பா ஃபோனில் பேசுறது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நல்லா காதில் வாங்குங்க அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இது ஐஸ்வர்யாவோட வாய்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, முழுசா கேளுங்கம்மா அப்படின்னு. இன்னொரு பக்கம் தீபா கேட்குறாங்க, என்னை மலையிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டீங்கல்ல, அதுக்கப்புறமாவது என்னை நிம்மதியாக விடலாம்ல, எதுக்கு துங்கா வச்சு என்னை கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணுற அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீ மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்துட்டியன்னா, அப்புறம் நீ உண்மையை சொல்லிட்டியன்னா அப்புறம் எனக்கு தானே பிரச்சனை, அதான் நீ வீட்டை விட்டு வெளியில் போன, நீ திரும்பி உயிரோட வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணேன் அப்படின்னு. இது கெட்டத்தோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க அபிராமி. இன்னொரு பக்கம் நம்ம ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தப்பை நான் என்றைக்குமே பண்ணணும்னு நினைக்க மாட்டேன், தயவு செஞ்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, உனக்கு ஒரு வாய்ப்பா, வாய்ப்பே இல்லை, வீட்டில் உள்ள எல்லாருமே நீ பேசின எடுத்தன எல்லாத்தையுமே கேட்டுட்டாங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்ன தீபா நீ பேசுறதே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்போ கீதா தலையில் போட்டிருக்கிற கட்டை டக்குன்னு அவுத்து, இப்போ புரியுதா நான் எதுக்காக அப்படி பேசினேன் அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா டக்குன்னு கீதா வச்சிருக்க ஃபோனை பிடிங்கி பார்க்க அதில் கார்த்தியோட ஃபோனுக்கு வந்துட்டு கால் போயிருக்கு. இதை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க ஐஸ்வர்யா கேட்குறாங்க, என்ன பண்ணியிருக்க அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, உன்னை பற்றின விஷயத்தை தான் வீட்டில் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா அதிர்ச்சியாகி மாடிப்படையிலேருந்து இறங்கி வர, அப்போ வீட்டில் உள்ள எல்லாருமே ஐஸ்வர்யா பேசுனதை கேட்டுட்டு கொலை காண்டில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா நைஸாக இங்கேன்னு வந்துட்டு அபிராமியை பார்த்து அத்தை அப்படின்னு சொல்ல, அபிராமி பொங்கி செவ்விலே ஒன்று விடுறாங்க ஐஸ்வர்யாவுக்கு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அத்தை ஏன் என்னை அடிக்கிறீங்க அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, ஏன் நான் உன்னை எதுக்கு அடிக்கிறேன்னு உனக்கு தெரியாதா, நீ தீபாவையே கொலை பண்ண பார்த்துருக்கே இல்லை, நீ எப்படிப்பட்ட ஒரு கேடியாக இருந்திருக்க, இங்கே பாரு நீ எவ்வளோ தப்பு பண்ணியும் உனக்கு எத்தனை தடவை நான் மன்னிப்பு கொடுத்தேன்,
அருணோட சேர்ந்து வாழ்வேன்னு எவ்வளோ நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா நீ எதுக்காகடி இப்படி பண்ற? அப்படி இந்த குடும்பத்துல தீபா உனக்கு அப்படி என்னதான் துரோகம் பண்ணிட்டா? எதுக்காக நீ இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை. இந்த மாதிரி ஒரு தப்பை நான் மறுபடி பண்ண மாட்டேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அத்தை அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு கொடுக்க வேண்டிய வாய்ப்பு எல்லாமே கொடுத்தாச்சு. கடைசியில தீபாவையே கொலை பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டே இல்ல, இதுக்கப்புறமா நான் எப்படி உனக்கு வாய்ப்பு கொடுப்பேன்? இனிமே நீ இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எந்தவித தகுதியும் இல்லை. நீ உன்னுடைய பொட்டி படிக்கையை கட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு அருண் சொல்றாரு. என்ன பொட்டி படிக்கையை கட்டிக்கிட்டா? அம்மா இவளை நீங்க சும்மா விடக்கூடாதுமா. தீபாவையே கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான்னா இவன் எப்பேற்பட்ட கேடியா இருப்பான். அதுவும் துங்கா கூட சேர்ந்து தீபாவை இப்படியெல்லாம் பண்ணணும்னு நினைச்சிருக்கான். அதுக்கு தீபாவையே கொலை பண்ணணும்னு நினைச்சிருக்கான். அதுக்கு இவளுக்கு நம்ம என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுத்துதான் ஆகணும். கார்த்தி, நீ போலீஸ்க்கு கால் பண்ண அப்படின்னு. ஐஸ்வர்யா நேரம் அருணை பார்த்து, அருண் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் மறுபடியும் இந்த தப்பா என்னைக்குமே பண்ண மாட்டேன், என்னை விட்டுருங்க அருண் அப்படின்னு. ஆனா அருண் சொல்றாரு, இல்ல ஐஸ்வர்யா, உனக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கணுமோ அதை கொடுத்தாச்சு, ஆனா இனிமே நீ திருந்துற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்ல, கார்த்தி நேரா போலீஸ்க்கு கால் பண்ண சரவணன் இங்கே ஏத்து வராரு. சரவணன் நேரா கார்த்தியை பார்த்து, கார்த்தியை நான் அன்னைக்கே சொன்னேன் ஐஸ்வர்யா மேடத்தை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு, ஆனா நீ தான் கேட்கல, அவங்க எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நீ தான் கேட்கவே இல்லை, இப்ப புரியுதா அப்படின்னு. அப்ப கார்த்தியை சொல்றாரு, சரிங்க சரவணன், நீங்க வந்துட்டு ஐஸ்வர்யாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகணும் அப்படின்னு. அப்ப சரவணன் வந்துட்டு பெண் போலீஸை கூப்பிட்டுட்டு ஐஸ்வர்யாவை அரெஸ்ட் பண்றாங்க. ஐஸ்வர்யா நேரா கார்த்தியை பார்த்து கொலை காண்டில் முறைச்சிக்கிட்டே போறாங்க. அதோட இந்த ப்ரொமோவை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொமோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.